சூப்ஸ் நம்மளோட தமிழ் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் நிறைய படங்களில் ஒரே டெம்ப்ளேட்டில் அவங்களோட கம்ஃபர்டபுள் ஜோன்லேயே எடுத்துகிட்டு வராங்க. இதை ஒரு 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 தொகுப்பாகவே நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கோம். அரைச்ச மாவா அரைப்போமா அப்படிங்கிற சீரீஸில். இந்த சீரீஸில் ஏற்கனவே 2 எபிசோட் வந்துருச்சு. அதோட லிங்க்கும் அதோட ப்ளேலிஸ்ட் டிஸ்கிரிப்ஷனையும் நான் உங்களுக்கு தரேன். உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த பார்ட் 3ல இப்போ யார் வந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிரம்மாண்ட டைரக்டர் சங்கர் சார் தான். ஸோ ஓவராக பேசாமல் இவரோட டெம்ப்ளேட்ஸ் என்ன அப்படிங்கிறத சீக்கிரம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். I am the only one. Super one. இவங்க டெம்ப்ளேட் பற்றி பேசுகிறதுனாலையோ இல்லை இவங்கள பற்றி நான் சொல்கிறதுனாலையோ இவங்க ஒரு மொக்க டேரக்டர்ஸ் அப்படின்னு கிடையவே கிடையாது. இவங்க எல்லாமே ஒரு கமர்ஷியல் ஹிட் டேரக்டர்ஸ் தான். இவங்களோட படங்கள் நிறைய படங்கள் சூப்பராகவே போயிருக்கு. நம்ம அவங்களோட டெம்ப்ளேட்ஸை மட்டும்தான் பற்றி பேச போகிறோம். அதுவும் ஒரு சின்ன கலாய் மோடில். ஸோ யாருமே இதை பற்றி தப்பாக எடுத்துக்க வேணாம், ஹர்ட் ஆகிக்க வேணாம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம டைரக்டர் சங்கர் சார் கிட்டத்தட்ட ஒரு 13 படங்கள் கிட்ட கொடுத்துருக்காரு. ஜென்டில்மேன், காதலன், இந்தியன், ஜீன்ஸு, முதல்வன், பாய்ஸு, அந்நியன், சிவாஜி, எந்திரன், நண்பன், ஐ 2.0, அப்புறம் இந்தியன் 2. இந்த எல்லா படங்களுமே இவரோட டெம்ப்ளேட்டு கீழே பயங்கரமாக ஆக்ட் ஆகும். நம்ம அது என்ன டெம்ப்ளேட் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, இவரோட படங்களை நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி பண்ண வேண்டிய சில விஷயங்கள், கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்குல்ல, அது என்ன டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். நீங்கள் சங்கர் சார் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் விஷயம், சோஷியல் கன்சென்ட் இருக்கணும். அவரே சொல்லுவோம், சுதாகர் ஃப்ரம் சோஷியல் மீடியா. சோஷியல் மீடியாவா? உங்களுக்கு இந்த இந்த சமுதாயத்து மேலேயோ இல்லை இந்த இந்த நாட்டு மேலேயோ ஒரு அக்கறையோ ஒரு பற்றோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சங்கர் சார் படம்லாம் பிடிக்கும். ஏன்னா அவர் எப்பயுமே அப்படி தான் எடுப்பார். இன்கேஸ் அப்படி உங்களுக்கு இல்லைன்னா உங்களுக்கு அவர் கும்பி பாகம் பண்ணி விட்டுருவார். அப்புறம் 2வது விஷயம் நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் சொல்கிறது எப்படின்னா நீங்கள் எல்லா ஜானரையும் லைட்டாக ஒரு மேல் பார்வை மேய்ஞ்சிருக்கணும். நான் இந்த ஜானல் தான் நல்லா பார்ப்பேன், எனக்கு இதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் எதுலேயும் ஒதுங்கிடக்கூடாது. நம்ம சங்கர் சாரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்கூலெல்லாம் ஒரு டீச்சர் இருப்பாங்கல்ல. ஸோ நமக்கு புரியலன்னா அதை புரிகிற மாதிரி எடுத்து நம்ம லாங்குவேஜில் நமக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க தெரியுமா. எக்ஸாக்டாக அதே ஆள் தான் நம்ம சங்கர் சார். அவர் அவரோட படங்களை இயல்பான மக்களுக்கும் புரிகிற மாதிரி எடுப்பார். ஸோ நீங்கள் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னா இதோட படங்கள் உங்களுக்கு பிடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. வேறு எதுவுமே நீங்கள் பெருசாக ஃபாலோ பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா இவர் ஒரு கமர்ஷியல் கிங்கு. ஸோ நீங்கள் ஒரு கமர்ஷியல் படம் பார்க்குறவங்கன்னா கண்டிப்பாக இவர் படம் யாரானா பார்க்கலாம். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். இப்போது சங்கர் சார் என்னென்ன டெம்ப்ளேட்லாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத ஒவ்வொன்றா லிஸ்ட் பண்ணுவோம். முதல் டெம்ப்ளேட் சமுதாய சீரழிவு. அதான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சோஷியல் கன்சென்ட் இருக்கிற ஒரு படமாக தான் எப்பயுமே சங்கர் சார் எடுப்பார். அவரோட கதையில் எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு விஷயம் நம்ம சமுதாயத்துக்கு கொஞ்சம் தேவைப்படுற மாதிரியான ஒரு விஷயமாகவே இருக்கும். நீங்கள் ஜென்டில்மேன்லேருந்து எடுத்துக்கலாம். ஜென்டில்மேன்லேருந்து அந்த பணக்காரங்களோட அந்த அரகன்ஸை காட்டியிருப்பார். காதலன் டெரரிசம் வந்திருக்கும். இந்தியனில் கரப்ஷன்ஸ் வந்திருக்கும். ஜீன்ஸ் படத்தில் எதுவும் வந்திருக்காது. அது ஒரு கமர்ஷியல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு என்டர்டெய்னராக போயிருக்கும். முதல்வன் படத்தில் பாலிடிக்ஸு, பாய்ஸ் படத்தில் பியூபர்ட்டி, அப்புறம் அந்நியன் படத்தில் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்க. எல்லாமே தப்பு பண்ணுறதே தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. எந்திரன் படத்தில் ஏஐ இனோவேஷன். அப்போ பாருங்கள், அந்த டைம்லேயே ஏஐ இனோவேஷனை பற்றிலாம் ஒரு படம் எடுத்திருக்காரு. அப்போ எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பான்னு மட்டும் பாருங்கள். நண்பன், ஐ இந்த 2 படமே ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் படம். ஸோ அது 2த்துலேயுமே பெருசாக எந்த ஒரு விஷயமும் இருக்காது. சமுதாய சீரழிவுக்கு அது மாதிரி சொல்கிறதுக்கு. 2.1ல் மொபைல்ஸில் வர பிரச்சனைகள் இருக்கும். மறுபடியும் இந்தியன் 2ல் கரப்ஷன்ஸ் இருக்கும். இந்த எல்லா பிரச்சனைகளையும் ஈஸியாக சார்ட் அவுட் பண்ணுற மாதிரியும் இதுக்கான சொல்யூஷன்ஸையும் வச்சு தான் அவர் படம் எடுப்பார். ஸோ அதனாலே இவருக்கான ஒரு ஃபேன் பேஸும் மக்களுக்கு ஒரு படங்கள் புரிகிறதுக்கும் பிடிக்கிறதுக்குமா ஒரு வழி அமைச்சிது. இடையில ஒரு படம் மட்டும் விட்டுருப்பேன், சிவாஜி படத்தில் பிளாக் மணியை பற்றி பேசியிருப்பாங்க. அதுவும் ஒரு கமர்ஷியல் படம் தான். பட் இருந்தாலும் அதை பிளாக் மணியை வச்சு அதை எடுத்திருப்பாங்க. உண்மையாகவே அதுவும் நல்லாயிருக்கும். 2வது டெம்ப்ளேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சாங்ஸ் விஷுவல்ஸ்.
நீங்கள் இப்போ ரீசெண்டாகவே பார்த்துருப்பீங்க, ரீசெண்டான இல்லை அப்போலேருந்தே வந்து ஒரு சாங்குக்கு பல கோடிகளை போட்டு எடுக்கிற ஒரே மனுஷன் வந்து சங்கரா தான் இருப்பார். சீரியஸாக அவரோட படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அவ்வளோ முக்கியத்துவம் சாங்ஸ்க்கு இருக்கும். பாட்டை விட அந்த பாட்டோட விஷுவல்ஸ்க்கு வந்து பயங்கரமாக வந்து அவர் செலவு பண்ணுவார். ஸோ இப்போ கூட கேம் சேஞ்சர் படத்தில் கிட்டத்தட்ட 75 கோடி செலவு பண்ணி நிறைய பாட்டு எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அது படம் பார்த்தா தான் தெரியும் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ வந்து இந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இவர் ஒரு கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லலாம். 3வது டெம்ப்ளேட் கமர்ஷியல் மன்னன். இவரோட படங்களை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்டில் தான் படமே இருக்கும். அவரோட படம் முழுக்குமே வந்து ஒரு டெம்ப்ளேட்டை ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். லவ், காமெடி, எமோஷன், ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இவர் எடுத்த அந்த 13 படங்கள்லையுமே இதே கான்செப்ட் தான். என்ன இந்த 2.2 ப்ளஸ் வந்து இந்தியன் 2 இந்த மாதிரியான படங்களில் வந்து அந்த லவ் ஆக்ஷன்லாம் இருக்காது. ஐ மீன் 2.2ல் வந்து ஆக்ஷன்ஸ் நிறையா இருக்கும், எமோஷன்ஸ் இருக்கும். ஆனால் இந்தியன் 2ல் வந்து லவ்வும் இருக்காது, காமெடியும் இருக்காது, எமோஷனும் இருக்காது, ஆக்ஷனும் இருக்காது. அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. நானால ஒண்ணு எழுதி கொடுத்துட்டாங்க, நீங்க ஓமுங்க உட்காந்துட்டு. 4வது டெம்ப்ளேட் யூனிக்னஸ். இவரோட படங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா படத்துலேயும் வந்து ஒரு விஷயம் கண்டிப்பாக யூனிக்காக இருக்கும். நம்ம முதல் படத்தில் ஜென்டில்மேன்லேருந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் இந்த ராபின்ஹுட் ஸ்டைல் இந்த பணத்தை அடித்து வந்து ஏழை மக்களுக்கு கொடுக்குறது, அந்த பில்டிங்ஸ்லாம் கட்டுற மாதிரியான ஒரு இது வச்சுருப்பார். காதலன் படத்தில் பெருசாக அது ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் படம் நல்லா எதுவும் பெருசாக இருக்காது. இந்தியன் 2ல் வந்து ஒரு யங் ஹீரோ வந்து ஓல்டு கெட்டப்பில் அடிக்க வச்சுருப்பார். ஜீன்ஸ் படத்தில் டியூவல் ரோலு ப்ளஸ் அந்த படத்தில் உள்ள பாட்டுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த கம்ப்யூட்டர் சிஜியெல்லாம் யூஸ் பண்ணி பயங்கரமாக பண்ணியிருப்பார். அப்புறம் வந்து முதல்வன் படத்தில் வந்து பாலிடிக்ஸு, அந்த ஒரு நாள் முதல்வன் அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து இருக்கும். பாய்ஸ் படங்களில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும், ஆனால் வந்து எப்படி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செதறி இருக்கும். அதில் வந்து முக்கியமான விஷயம் அந்த பாட்டில் வந்து நிறையா சிஜிஐ எலிமெண்ட்ஸை யூஸ் பண்ணுறது. அந்நியன் படத்தில் வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டரை பற்றி பேசியிருப்பார். அப்புறம் எந்திரன் படத்தில் வந்து ரோபோட்டு, அது அவங்க எல்லாருக்குமே தெரியும். நண்பன் படத்தில் பெருசாக இருக்காது, அது ஒரு ரீமேக் படம் அப்படிங்கிறனால. ஐ படத்தில் வந்து ஐ வைரஸ் வந்துருக்கும். அப்புறம் 2.0ல் எல்லாமே ஓரளவுக்கு யூனிக்காக தான் இருக்கும். ஆக்சுவலி வந்து அது என்ன இங்கிலீஷ் படத்துலேருந்து எடுத்திருந்தாலுமே நம்ம தமிழ் சினிமாவுக்கு அது யூனிக் தான். ஸோ வந்து அந்த ஃபைட்டாக இருக்கணும், ஆக்ஷன்ஸ் எல்லாமே அப்படி இருக்கும். பட் இந்தியன் 2ல் வந்து பெருசாக தான் இருக்காது. ஸோ வந்து இந்த மாதிரியான யூனிக்னஸை வந்து அவர் ஃபாலோ பண்ணுற ஆள். 4வது விஷயம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம். இதை வந்து நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. பிரம்மாண்டத்தின் உச்சம் அப்படின்னாலே வந்து சங்கர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேர் வந்து எப்பயோ வந்துருச்சு. கிட்டத்தட்ட ஹாலிவுட் படங்கள்லேயே வந்து சங்கர் சார் படத்தை பார்த்துட்டு வந்து நிறைய இன்ஸ்பயர் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான் படத்தில் வந்து நம்ம எந்திரன் படத்தை பார்த்துட்டு தான் ஒரு சீன் எடுக்கிற மாதிரியான ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தது. பட் ஆனால் அந்த சீன் வந்து டெல்டட் சீனில் போயிடுச்சு, அது வெறும் கான்செப்டாக வச்சுட்டாங்க. பட் இருந்தாலுமே வந்து அந்த படங்களை வந்து அவங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கான ஒரு இன்ஸ்பைரிங்கான ஒரு டேரக்டர் தான் வந்து சங்கர் சார். பட் இப்போ அவருக்கு ஒரு படம் பேக் ஃபயர் ஆனதுக்கப்புறம் பயங்கரமாக வந்து ஒரு டவுன்ஃபால் ஆகிட்டார். சீரியஸ்லி வந்து அவர் யார் அப்படிங்கிறத அவரே மறந்துட்டார். எனக்கு கேம் சேஞ்சர் ட்ரெய்லரில் அவ்வளோ பெரிய இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஐ மீன் சங்கர் சார் படமா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி இல்லை, இது ஒரு கமர்ஷியல் படமாக தான் இருக்குது. ஸோ வந்து இது எப்படி போக போகுது, என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஸோ வந்து அந்த கேம் சேஞ்சர் ஆடியோ லான்ச்சில் கூட வந்து இந்த மாதிரி இந்தியாஸ் ப்ரைடட் டேரக்டர்னு சொல்லிட்டு ராஜமௌழி சொல்லியிருப்பார். அவர் நல்ல டேரக்டர் தான், பட் இருந்தாலும் அவரை விட ஹீஸ் அ கோட் அப்படிங்கிறத அவரே மறந்துட்டாருங்கிறது தான் சொல்லணும். That's what I'm talking about! That's why he's the MVP! That's why he's the GOAT! The GOAT! எப்படியாச்சும் வந்து சங்கர் சாரோட பழைய ஃபார்முக்கு வரணும், வந்து நம்ம தமிழ் சினிமாவை வந்து ப்ரௌட் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய ஆசை. ஸோ வந்து உங்களுக்கு சங்கர் சார் படம் என்ன பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம சேனல் கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, இந்த வீடியோ கீழே. அப்புறம் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வந்து எப்படியாச்சும் ஒரு 2000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வரணும். ஓகே கைஸ், உங்களை இன்னொரு தரமான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் ஆன் ஸ்பைடி கமெண்ட்ரி. குட் பை.